அதுக்கப்புறம் வர செயின் ஆஃப் இஷ்யூஸை பார்க்கணும்ல. None of my business. That's why you are there. ஜெனரல் ஹியூமனிட்டியோட பேசணும் சார். ஜெனரல் ஹியூமனிட்டியோட பேசணும் சார். ஒரு பல்வேறு சமூகத்தினர், பல்வேறு மதத்தினர், பல்வேறு நம்பிக்கை கொண்டவர்கள் இருக்கக்கூடிய இடம். இங்க எப்படி உங்களுடைய தனிமனித நம்பிக்கை நீங்க இம்போஸ் பண்ண முடியும்? ஒரு கன்னியாகுமரி பொண்ணு கடலோரத்திலிருந்து வந்தாலும் கடற்கரையில ஃப்ரெஷ்ஷா மீன் வாங்கி தந்தாலும் மீன் எப்படி வாங்கணும்னு தெரியும். மத்தத ஒத்துக்கல நீங்க, இதையே ஒத்துக்கலைன்னா அவங்க கேட்கறாங்க. வேற வகையான ஆட்கள் இருப்பாங்களா? வெஜிடேரியன் சாப்பிடுறவங்க இருப்பாங்க, நான் வெஜிடேரியன் சாப்பிடுறவங்க இருப்பாங்க. அப்ப நான் வெஜிடேரியன் சாப்பிட கூடாதுங்க அப்படின்னு யார் முடிவெடுத்தா? அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம். என் இனிய பொன்மொழிகளே எல்லோருக்கும் வணக்கம். அதாவது அபார்ட்மெண்டில் குடியிருக்கக்கூடியவர்களுக்கும் அதனுடைய நிர்வாகிகளுக்கும் இடையில ஏதோ ஒரு உரசல் எப்போதுமே இருந்துகிட்டே இருக்கு. இந்த பக்கத்தில் இருக்கவங்க அபார்ட்மெண்டில் வசிப்பவர்கள் இல்லையா, இந்த பக்கம் இருக்கவங்க அதை நிர்வகிக்கக்கூடிய சங்கத்தை சேர்ந்தவர்கள். உங்க அபார்ட்மெண்ட்டுக்கு வந்தா அங்க குடியேறினா என்னென்ன ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணும்? பேச்சுலர்ஸ் வந்து அபார்ட்மெண்ட்ல அலௌட் இல்ல. நாசமா போயிருவீங்கடா. எங்களோட அபார்ட்மெண்ட்ஸ்ல வந்து பெட்ஸ் வந்து வச்சுக்க கூடாதுங்கிற ஒரு ரூல்ஸ் இருக்கு. உங்களுக்கும் இதே நிலைமை வரும். நான் வெறும் வயித்தோட சொல்றேன், யாருமே நல்லா இருக்க மாட்டாங்க. குழந்தைங்க சண்டைகளை பெரியவங்க தலையிடக்கூடாது. உங்க போய் பேரண்ட்ஸ் கூட்டிட்டு வந்து அது பெரிய ஒரு கேங்கா மாறிடும். மெயினா ஹாலிடேஸ் வந்து இன்டீரியர் ஒர்க் வந்து அவாய்ட் பண்ண சொல்லி ரிக்வெஸ்ட் பண்ணுவோம். பயங்கரமா ஹாலிடேஸ் ஓகே நீ நான் பாப்போம். இந்த மாதிரிலாம் வேணாப்பா அப்பா காது குத்திட்டாங்கப்பா. பக்கத்துல பயங்கர இன்டீரியர் சவுண்ட் இருக்கும். நீங்க பாக்குறதுக்காக அதை சப்போர்ட்லாம் பண்ண மாட்டேன். அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது. எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? நீங்க சொல்ற கணக்குப்படி பார்த்தா யாருக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்க கூடாதுங்கிறதுக்காக நீங்க வந்து விடுமுறை நாட்கள்ல அந்த வேலை பார்க்க கூடாதுன்னு சொல்றீங்க. அது நீ இப்படி ஆண்களா முடிவெடுத்துறீங்க. நம்ம இருக்கதே சனிங்க தான். அப்போ நொட்டுங்க நீங்களா சேர்ந்து அங்கிள்ஸ் அசோசியேஷன்ல முடிவெடுத்து நீங்க ஒன்னு அனௌன்ஸ் பண்ணிருக்கீங்க. இங்க வா. உங்க அபார்ட்மெண்ட்ல என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்? ஸ்மோக்கிங் ஆன் தி காமன் ஏரியாஸ் இஸ் நாட் அலௌட். நான் சிகரெட் குடிப்பேன், பிராந்தி குடிப்பேன், விஸ்கி குடிப்பேன். அத பத்தி கேக்க நீ யாருப்பா? நீ புத்தகம் படிக்க நான் கட்டறாத. காமன் ஏரியால தம் அடிக்காத. பிள்ளைங்க வருது போகுது. இப்ப இது தெரியல இல்லையா? இப்ப பெண்கள் அசோசியேஷன்ல இருக்கணும் உங்களுக்கு தெரியல இல்லையா? பார்த்தாலே தெரிகிறது. தெரிகிறதா? டெரஸ்க்கு வந்து பயன்படுத்துறதுக்கு அலௌட் இல்ல. லேடிஸ் மட்டும் போய் துணி காய போட்டுக்கலாம். புரிஞ்சு போச்சு. ஆண்கள் அலௌட் இல்ல. ஆண்கள் அலௌட் இல்ல அப்படினா ஃபர்ஸ்ட் ஓபன்ல தான் இருந்தது. 24 ஹவர்ஸ் ஓபன்ல இருந்தது. அப்புறம் அவங்க போயிட்டு கொஞ்சம் மிஸ்யூஸ்லாம் பண்ணாரு. என்ன குடியை கெடுக்கும், குடிப்பழக்கம் உடல் நலத்தை கெடுக்கும். குழந்தைங்க விளையாடலாம், ஆனா உட்கார்ந்து தான் விளையாடணும். பால்ஸ் யூஸ் பண்ண கூடாது, ஓடி விளையாட கூடாது. உன்னை எல்லாம் சின்ன வயசுலயே கள்ளி பால் கொடுத்து கொண்டிருக்கணும்டா. எஸ் சார். ஏன்னா கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருக்கவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருந்து விளையாடுறப்ப அவங்களுக்கு வந்து தலையில வந்து இடி விழுகிற மாதிரி இருக்குமா. பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி இவன் தலையை உள்ள விடுறான். ஐயோ டிஸ்கிரிமினேஷன் வந்து இப்ப ஓனர்ஸ் வந்து பெட் வளர்க்கலாம், டெனன்ட்ஸ் வளர்க்க கூடாது. ஆமா, இந்த நாய் இங்க இருந்து போக சொல்லி இல்ல வெட்டு குட்டாய் போடு. ஓனரா இருந்தா அவங்களுக்கு ஒரு மாதிரியான ரூலும், டெனன்ட்டா இருந்தா அவங்களுக்கு வேற மாதிரியான டிஸ்கிரிமினேஷனும் நடக்குது. கரெக்ட். அப்படி என்னடா உனக்கு அவ்வளவு தேவரே? என்ன மாதிரியான பார்ஷியாலிட்டிஸ் காட்டப்படுது? இல்ல பார்வாக்ஷன் என்ன ஒரு லாக் மாத்தணும்னா கூட டெனன்ட் சொன்னா அசோசியேஷன்ல கேட்க மாட்டாங்க சார். என்ன குண்டு பைப்ல எப்படி கோர்த்து விடுது பாரு. வந்து கார் பார்க்கிங்ல எங்க வேணா பண்ணிக்கலாம் சார். அங்க இருக்க அலாட் பண்ணிருக்க ஏரியால. பட் டெனன்ட் வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் வந்தா கூட பைக் பார்க் பண்ண விட மாட்டாங்க. பர்టిక్యులர் பர்சனை அவர்னா மரியாதை குறைவாவே நீ அங்க போடான்ற மாதிரி ஒரு வார்த்தை யூஸ் பண்ணாரு எங்க செயலாளர். துரோகத்தை நாங்க மன்னிச்சாலும் மீன் வண்டியெல்லாம் உள்ள விட மாட்டாங்க. மனசார சொல்றேன்டா, சத்தியமா நீ எல்லாம் உருப்பட மாட்ட. மீன் வண்டி உள்ள விட மாட்டேங்கிறாங்க. மீதி பூ விக்கிறவங்கள விடுவாங்க. அதுக்கப்புறம் இடியாப்பம் விக்கிறவங்கள விடுவாங்க. அப்ப நான் மட்டும் நான் இழுத்தவாடா. ஃபிஷ் வெண்டார் கிட்ட வந்து நம்பர் வாங்கியிருந்தேன். உங்க கம்யூனிட்டிக்குள்ள என்ன விட மாட்டேங்கிறாங்க. யார் உங்களை உள்ள விடலைன்னா வாட்ச்மேன் விடல. என்ன ஏன் உனக்கு இந்த வேலை? நான் அவர் மீன் கத்திட்டு வராரு. இங்க நிறைய வெஜிடேரியன்ஸ் இருக்காங்க. எரிச்சல் வருது இவனை. நான் கெட்ட வாரத்துல திக்கி போயிடுவேன். அப்பத்தையும் வெங்காயத்தையும் உள்ள விடுற நீங்க ஏன் மீனை விடல? இவ்வளவுதான் என் கேள்வி. ஐயோ, வெங்காயம் இடியாப்ப பூ வர வீட்ல நாட் கிவ் எனி ஃபவுல் ஸ்மெல். என்னது ஃபவுல் ஸ்மெல் வராது. என்ன ஃபவுல் கெட்ட ஸ்மெல் வராது. அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஏன் சொல்றடி? அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. கெட்ட ஸ்மெல் வராது. என்ன கெட்ட ஸ்மெல்? நீச்ச ஸ்மெல். என்ன நீச்ச ஸ்மெல்? அது யார் டிசைட் பண்றது? சனியனுக்கு தந்தி அடிச்சிட்ட இனி உன்னை ஆண்டவனால கூட காப்பாற்ற முடியாது. ஒரு கன்னியாகுமரி பொண்ணு கடலோரத்துல இருந்து வந்தாலும் கடற்கரையில ஃப்ரெஷ்ஷா மீன் வாங்கி தந்தாலும் மீன் எப்படி வாங்கணும்னு தெரியும். மத்தத ஒத்துக்கற நீங்க இதையே ஒத்துக்கலைன்னா அவங்க கேக்குறாங்க. வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? ஒரு சாதாரண ஆளு வண்டியில மீன் வித்துட்டு வர ஒரு அம்மாவுக்கு ஒரு 10 வீட்டுல மீன் வியாபாரம் நடந்தா அவங்க லைஃப் நல்லா இருக்கும்ல? கண்டிப்பா. கரெக்ட்பா. அப்ப ஒரு எளிய மனிதருக்கான ஸ்பேஸ் உங்க இடம் தரலனாவே அது அதிகாரம் இல்ல. கிடைக்கிற கேப்ல எல்லாம் ஆப்பு வைக்கிறியே சிவாஜி. அப்ப ஏன் இவங்க மீனை மட்டும் தடை பண்றாங்கன்னு நினைக்கிறீங்கம்மா? நிறைய வெஜிடேரியன்ஸ் இருக்கறனால இருக்கலாம். இல்ல நீயே இவ்வளவு கேவலமா இருக்கேன்னு சொல்ல வர்ற.
ஒத்துக்கிறேன். எனக்கு வந்து மீன் உள்ள வரது பிடிக்காது. அதனால நான் வந்து அந்த பவர் என்ஜாய் பண்ணிக்கிட்டே மீன் உள்ள வர வேண்டாம்னு ஸ்டாப் பண்ணிடுறேன். அசோசியேஷன் ரைட்ஸை வச்சுக்கிட்டு சொல்றது. டேய் இப்படிலாம் பண்ணன்னு வச்சுக்கடா நாசமா போயிருவடா அழிஞ்சு போயிருவ இந்த எண்ணத்தை மாத்திக்க. எனக்கு அவைலபிலிட்டி இருக்கு அண்ட் கவர்மெண்ட் ரூல்ஸ் படி இதை தடையே பண்ணக்கூடாது. இது தெரியாம என்னென்னமோ பேசிக்கிட்டோமே. சைவம் சாப்பிடுகிறவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. மீன்ங்கிறது உங்களுக்கு அவர்ஷனா இருக்கு, ஏன் என்ன அலோ பண்ண மாட்டேங்கிறீங்கன்னு கேட்டாங்க. அதுக்கு யாருமே பதில் சொல்ல. ஏன்டா தயங்குற? தைரியமா சொல்றான். சொல்லு, நீ தான் தைரியமான ஆளத்தை சொல்லு. மெஜாரிட்டி யாருக்கு கொடுக்குறாங்க? இப்போ ஓனர்ஸ் இருக்கவங்க வந்து மெஜாரிட்டியா வந்து நான்வெஜ்ஜை அலோ பண்ணாதீங்கன்னு தான் சொல்றாங்க சார். அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலைன்னு? அப்படியே பெரும்பான்மை அவங்க இருந்தாலும் இன்னொருவருடைய உணவு சுதந்திரத்துல நீங்க தலையிட முடியாது. ரொம்ப கரெக்டா சொன்னப்பா. சேஃப்டிக்காகவும் என்ன சேஃப்டி? அதான் சார் இப்போ நான் புரியல உடனே. இந்த சேஃப்டி ஹைஜீன் என்ன திமிங்கலத்தை தூக்கிறாங்க. ரெண்டாவது, அந்த சாதாரண மீன்காரமா சுத்தமாக்க இருக்காதுங்கிறதுக்கு உங்கள்ட்ட என்ன ஆதாரம்? உங்க மனதிலே என்ன இருக்குன்னு பாருங்க. இந்த ஆட்டிடியூட் எப்படி சரி? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. வெஜிடபிள் வெண்டார்ஸ் எல்லாம் எப்பவுமே உள்ள வருவாங்க, அலோ பண்ணுவாங்க. டெய்லி வந்து அவங்களுக்கு ஸ்டால் போறதுக்கு இடம் இருக்கு. ஒரு நான்வெஜ் வெண்டார் நான் பார்த்தது கிடையாது. நல்லா இருக்க மாட்டேன் தம்பி, நல்லாவே இருக்க மாட்டேன். கிளினிக்ல இருந்து சூப்பர் மார்க்கெட்ல இருந்து சின்ன சின்ன ஃபுட் கோர்ட் வரைக்கும் எல்லாமே இருக்கு. ஒரு நான்வெஜ்க்கான ஸ்டோர் கிடையாது உள்ள. என்ன சார்பு போட்டா பலாப்பழ மாதிரி பழக்கம் போல இருக்கே. இது எல்லாரும் பல்வேறு சமூகத்தினர், பல்வேறு மதத்தினர், பல்வேறு நம்பிக்கை கொண்டவர்கள் இருக்கக்கூடிய இடம். இங்க எப்படி உங்களுடைய தனிமனித நம்பிக்கை நீங்க அங்க இம்போஸ் பண்ண முடியும்? சூப்பர். இல்ல சார், இந்த மீட்டிங்லயே ஒரு நாங்க இந்த பாயிண்ட் வந்து நாங்க சொல்லிருக்கோம். பட் வந்து அசோசியேஷன்ல இருக்கவங்க வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்களே. அப்படி என்னடா உனக்கு அவ்வளவு தீவிர? அசோசியேஷன் என்ன டிசிஷன் எடுக்கிறாரு சரி, அது ஃபார் காமன் காஸ்ட் தான். இதுல என்ன காமன் காஸ்ட் இருக்கு? ஐயோ, எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே. நான் என்ன பண்ணு? நீங்க நம்புற ஒண்ண ஒரு காமன் கோடா எப்படி 80 பேர் மேல திணிப்பீங்க? நாட்கள் இருப்பாங்களா? வெஜிடேரியன் சாப்பிடுறவங்க இருப்பாங்க, நான் வெஜிடேரியன் சாப்பிடுறவங்க இருப்பாங்க. அப்ப நான் வெஜிடேரியன் சாப்பிட கூடாதுங்க அப்படின்னு யார் முடிவு எடுத்தா? மெஜாரிட்டி டிசிஷன் அப்படி எடுத்தா we must accept it. மறுபடியும் இந்த மெஜாரிட்டி பேசாதீங்க. மெஜாரிட்டி நான் வெஜிடேரியன் தான். வீணானே குலகரனாக்கிறாத போயிரு. இங்க மெஜாரிட்டி நான் வெஜிடேரியன், அதனால நீ வெஜிடேரியன் சர்வ் பண்ண கூடாதுன்னு சொன்னாலும் தப்பு தானே. எப்படி இப்படி ஒரு ரூல் இருக்க முடியும்? அதுவே எனக்கு புரியலையே. அப்படி கேளுங்க, அறிவு வரட்டும். அசோசியேஷன்ல எங்களோட மேட் அந்த காமன் ஏரியா க்ளீன் பண்றவங்களோட இஷ்யூஸும் அதுல தான் வரும். அது அசோசியேஷன் தான் பார்க்கணும். புரிஞ்சதா? உங்களுடைய இன்கன்வீனியன்ஸ் உங்களுக்கு வரக்கூடாதுங்கிறதுக்காண்டி என்னுடைய ஒரு நீண்ட கால பிரெஃபரன்ஸ் அண்ட் சாய்ஸை நீங்க எப்படி குறுக்க வர முடியும்னு கேக்குறேன். வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசக்கூடாது. எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? அதுக்கப்புறம் வர செயின் ஆஃப் இஷ்யூஸை பார்க்கணும்ல. That's none of my business. That's why you are there. என்னோட பிசினஸ் என்ன சொல்ல முடியும்? ஏன்னா உள்ள போட மாட்டாங்க. இப்போ நீங்க எங்க வேணா பாருங்க, ஃபிஷ் வெண்டர் கட் பண்ண வேஸ்ட் அதெல்லாம் எடுத்துட்டு போயிடுவாங்க. அதெல்லாம் எடுத்து போனாலும் இதுக்கான வர கிரவுட் அந்த அனிமல்ஸும் நான் வெஜிடேரியனுக்கு வர அனிமல்ஸ் கிரவுடும் வெஜிடேரியனுக்கு வரதுக்கும் கம்மி. என் சர்வீஸ்ல இந்த மாதிரி ஒரு கேவலமான ஜென்மத்தை நான் பார்த்ததே இல்ல சார். பாருங்க, காக்காக்கு கூட அந்த சுதந்திரம் இருக்கு. அது நினைச்சத அது இன்னொரு ஏரியால வந்து சாப்பிட்டு போறது. நீங்க ஒரு சார் ஜெனரல் ஹியூமனிட்டியோட பேசணும் சார். சார் ஜெனரல் ஹியூமனிட்டியோட பேசணும் சார். ஹியூமனிட்டியோட தான் பேசணும். அதுதான் நான் சொல்றேன். இப்போ வெஜிடேரியன் பீப்பிள் வீட்ல இப்போ காக்கா வந்து நான்வெஜ் எடுத்துட்டு போய் ஒரு வெஜிடேரியன் வீட்ல போட்டா அது என்ன ஒரு அபார்ட்மெண்ட்ல. ஐயோ சாமி, வேற டேய் கூண்டு போங்கடா, கோவத்துல போட்ற போறேன். அதனால அத கன்சிடர் பண்ணனும்ல. இப்ப பாருங்க, இப்ப கூட டக்குன்னு உங்களுக்கு என்ன வருதுன்னு கேட்டா உங்க இன்கன்வீனியன்ஸ் தான் வருது. ஐயோ, எல்லாமே நான்சிங்கா போயிட்டு இருக்கு. அப்போ அவங்களுடைய லாஜிக் வந்து எல்லா வண்டியும் நிறுத்துங்க, இல்ல மீன் வண்டி ஓடணும் அப்படின்னு சொல்ற வராங்களா? பைத்தியமா இல்ல தெளிவா இருக்கானே கண்டுபிடிக்க முடியலையே. பெரும்பான்மையா வெஜிடேரியன் சாப்பிடுறாங்க. நான் சிறுபான்மையா ஒரு ஆள்னா கூட நான் ஜனநாயக நாட்டில் நான் ஓட்டு போற மாதிரி எனக்கு உரிமை இருக்குது. அதனால வந்து இப்படியே பேசிட்டு இருந்தா உனக்கு பைத்தியம் தானா பிடிக்கும்? பெரும்பான்மை, சிறுபான்மை, வெஜிடேரியன், நான் வெஜிடேரியன், ஃபிஷ், தக்காளி, இத பிரச்சனைக்குள்ள நீங்க வரீங்க. நிர்வாகம் தானே உங்களுடைய வேலை. அசோசியேஷன் ஒரு டெமோக்ராட்டிக்கா அதோட வேலையை சரியா பார்த்தா இதெல்லாம் இந்த பிரச்சனை உங்களுக்கு வராது. நீங்க பார்க்க வேண்டிய வேலையை பார்க்கலாம். சார் இதனால சந்தேகம் வரல இல்லைங்களா? எந்த அபார்ட்மெண்ட்ல இது மாதிரி கைகால பெரிய சண்டை வெட்டுக்குத்து லெவலுக்கு போயிடுச்சு, வெஜ்ஜுக்கு நான் வெஜ்ஜுக்கும். தேவையில்லாத ஐயெல்லாம் கொடுத்து நம்மள இறக்கி விட்டு வெடிக்க பார்க்கறானே. இவங்கிட்ட போய் நான் என்னத்த பேசுவேன்? ஒரு அபார்ட்மெண்டோட பியூட்டி என்னன்னா பல கல்ச்சரை சேர்ந்தவங்க ஒருத்தர் அனுசரிச்சு ஒருத்தர் மியூச்சுவலா ரெஸ்பெக்ட் பண்ணி ஒரு இடத்துல குழுமுறது தான். சரியா பேசுறேனா? ரொம்ப கரெக்ட். இங்க யார் அதிகாரத்தில் இருக்கிறாரோ அவர் குரல் தான் எடுபடும்னா என்ன லாஜிக்? பின்றால நிறைய போறான்டா. ஆனா யாரோட கன்சென்சஸும் கேட்காம மீன் வண்டி உள்ள வரக்கூடாது ஒத்த வார்த்தையில எப்படி முடிவு எடுக்கிறீங்க? முடிவு எடுக்கிறீங்க. அவங்கள ஒன்று தட்டு சொன்னீங்களே, ஏன் அடி பண்ணிடுறீங்கன்னு கேக்குறீங்களா? யாருக்கு அடிபணிந்து நீங்கள் மீன் வண்டி உள்ள வரக்கூடாது முடிவு எடுத்தீங்க? மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Thank you.